பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். ஒரு ஒரு இளம்பெண் வந்து பெருமாள் கோவிலில் வச்சு என்கிட்ட கொழு பொம்மைகள் எங்கம்மா கிடைக்கும், அதை தேடி போடுங்களேன்னு கேட்டாங்க. நானும் இப்போ இங்கே ஒரு கடைக்கு வந்திருக்கிறேன். அந்த கடையோட பேர் லாஸ்ட்டில் சொல்கிறேன். முதல்ல விநாயகர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அது இது என்ன மாதிரியான இது கருப்பாக இருக்கு? களிமண் தானா? கலர் கொடுக்காம இருக்குல்ல? ஓ சரி சரி. பக்கத்தில் இருக்கிறது முருகன். முருகன் மலேசியா. ஓ கரெக்ட். சரி சரி, பிரம்மாண்டமாக இருப்பார். முருகன்னா சாதாரண முருகன்ல மலேசியா முருகன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் வந்து காளிங்க நர்த்தனம் செய்கிற கண்ணன். காளிங்க நர்த்தனம், பாம்பு மேலே நடனம் ஆடுற கண்ணன் இருக்கார். அது பக்கத்துலேயும் ஒரு விநாயகர் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக இருக்குது, கலர் கொடுக்காம அப்படியே நேச்சுரலாக வச்சுருக்காங்க. பக்கத்தில் அம்பாள் கருப்பாக தெரியறதுனால கருமாரின்னு நினைக்கிறேன். கருமாரி. பக்கத்தில் ஆஞ்சநேயர் குட்டியாக குழந்த மாதிரி இருக்கார். சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. நான் இப்போ இருக்கிறதே நெல்லையப்பர் கோவில் பக்கத்தில் தான், டவுன் சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெல்லையப்பர் இருக்கார். இந்த காந்தி பக்கத்தில் காந்திமதி அம்மன், அதுக்கும் பக்கத்தில் ராதாகிருஷ்ணன். அப்புறம் இவங்க கரும்பு வச்சுருக்குறாங்க, காமாட்சின்னு நினைக்கிறேன். துர்க்கையா கரும்பு வச்சுருந்தா காமாட்சி வச்சுருப்பாங்க, அதான் வச்சுருப்பாங்க. சிங்கத்தில் இருக்கிறாங்க, சிம்மவாகினி தானே. அதுக்கும் மேலே வந்து பறவைகள் இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து அது இன்னொரு சிலை வந்து மார்க்கண்டேன்னு நினைக்கிறேன், லிங்கத்தை ஆலிங்கனம் பண்ண மேனிக்கு இருக்காரு. அது அப்படியா? வசுதேவரா? ஓ வசுதேவர் கிருஷ்ணர் தலையில இருக்கா கூட? ஓ சரி சரி சரி, அது வசுதேவர் சிலை. அது வித்தியாசமா இருக்கு. நான் இது வேற கொலுல பார்த்ததில்லை எங்கேயும். அது நல்ல. நானும் நிறைய கொலுவுக்கு போயிருக்கேன். இந்த மாதிரி உடுப்பி கிருஷ்ணன் பார்த்ததில்லை. உடுப்பி சாம்பார் பிரபலம், அது மாதிரி இவர் உடுப்பி கிருஷ்ணன் ரொம்ப பிரபலம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உரலில் கட்டி போட்ட கிருஷ்ணன். யசோதை உரலில் கட்டி போட்டுட்டு அவர் சேட்டை தாங்க முடியாமல் உரலில் கட்டி போட்டாங்க இல்லையா, அந்த பொம்மை. அடுத்தது கருணையே உருவான பார்வையோடு பாலா திரிபுர சுந்தரி. அழகாக இருக்குல்ல, ரொம்ப பார்க்கவே. இந்த முகத்தில் எப்படி அந்த குழந்தைத்தனம் கொண்டு வராங்கன்னு தெரியல, ரொம்ப அழகாக இருக்கு. இதில் இன்னும் மேலே நிறைய பொம்மை இருக்குங்க, என்னால் எடுக்க முடியல. இப்போதைக்கு கீழே இருக்கிறத காமிக்கிறேன். இவர் வந்து விட்டல பாண்டுரங்கா, அந்த பாண்டுரங்கன் இடுப்பில் கை வச்சு கம்பீரமாக நிற்கிறார் பாருங்க, பாண்டுரங்கன். அவர் கீழே ஏதோ ஒரு முனிபுங்கர், அவரை வணங்குறவர். பக்கத்தில் ஒரு கோபுரம், திருப்பதியா என்னன்னு தெரியல. கீழே வந்து ஈஷா சிவன் இருக்கார், வெள்ளை ஒயிட் கலரில் இருக்கார் ஈஷா சிவன். அப்புறம் இன்னும் உடுப்பி கிருஷ்ணன் நிறைய இருக்கார். மேலே பார்த்தீங்கன்னா அந்த சரஸ்வதி காமிக்கலை நான். சரஸ்வதி வீணையோடு சரஸ்வதி. இது வந்து பள்ளிக்கொண்ட பெருமாள். பெரும்பாலும் கொலுன்னு போனாலே நம்ம வந்து அந்த அஷ்டலக்ஷ்மி, தசாவதாரம் இது மாதிரி தான் வைக்கிறோம். இந்த மாதிரி வித்தியாசமான பொம்மைகளையும் வாங்கி வைங்க. இது கொலு சீசன் இல்லைனாலும் என்னை ஒரு பெண் கேட்டதுனால, ஒரு சிஸ்டர் கேட்டதுனால நான் வந்து இதை எடுத்துகிட்டு இருக்கேன். சீசன் டைமில் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பொம்மை கிடைக்கும். கடையோட பேரை கடைசியில் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்ப குத்து விளக்கு ஐயப்பன். இப்படிலாம் ஏன் வாங்கி வைக்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியுது. வழக்கம் போல் குழு ஒரே மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி வித்தியாசமான பொம்மைகள் வாங்குங்க. இது வந்து விஷ்ணு துர்க்கை.
மகாலட்சுமியை மடியில் அமர்த்தி நரசிம்மர் சாந்தமான கோலத்தில் இருக்கிறாரு. அதனால் வீட்டில் வைக்கலாம். ஐயா, என்னையா பண்ணுறீங்க? கையில் லட்டை வச்சுக்கிட்டு பச்சை பிள்ளை விநாயகரை பார்த்தீங்களா? பால விநாயகர் கையில் லட்டோட நிற்கிறாரு. அவருக்கு மேலேயும் ஆஞ்சநேயர் கும்பிட்ட நிலையில் இருக்கிறார். எல்லாரும் நம் மனிதர்கள் தான் கும்பிடுவோம். ஆனால் தெய்வ உருவங்கள்லேயே கும்பிட்ட நிலையில் காட்சி தர்றது ஆஞ்சநேயர் மட்டும்தான். கீழே காமதேனு கன்று இல்லாமல் இருக்குதா? கன்று இல்லாமல் இருக்கோ? ஆமாம், கன்று இல்லை. இவங்க இது வந்து மாமா மாமி. கமண்டலத்தோட மாமி வந்து விசிறியோட காசிக்கு புறப்பட்டேலா மாமா மாமி. செட்டியார்னாக்கா காமதேனு காமிச்சேன். இப்போ வந்து பசுவும் கன்றும். இதில் பார்த்தீங்கன்னா கண்ணன் நேரடியாகவே பாலை குடிக்கிறாரு. கன்று வந்து கண்ணனை முகர்ந்த மேனிக்கு இருக்குது. இவர் பாலகிருஷ்ணன். இந்த குழந்தை இல்லாதவங்கெல்லாம் இந்த பொம்மை வாங்கி வச்சா குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் அந்த மாதிரி தேவைப்படுறவங்களும் இதை வாங்கி வைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது திருட்டு கண்ணன். வெண்ணையை திருடி தின்ன மேனிக்கு உட்கார்ந்துருக்கிறார். இந்த மாதிரி விதவிதமான பொம்மைகள் வைக்க மாட்டீங்க, ஒரே மாதிரியே வைக்கிறீங்க. வித்தியாசமான பொம்மைகளை வருஷம் கலெக்ட் பண்ணுங்க. இவர் காலபைரவர். அர்த்தநாரீஸ்வரர். பின்னாடி வந்து மதுரா கண்ணனும் ராதையும் இருக்காங்க. இங்கே நெல்லையப்பரும் காந்திமதியும் பிரம்மாண்டமாக இருக்காங்க. இது ராதாகிருஷ்ணன் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலையில் இருக்கிறாங்க. கிருஷ்ணர் குழல் வாசிக்கிறாரு. குழலை காணோம், ஆனால் வாசிக்கிற மாதிரியான ஒரு பாவனை. பின்னாடி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர். மரப்பாச்சி பொம்மைகள் நிறைய இருக்குங்க. மரப்பாச்சி பொம்மை நிறைய இருக்குது. வேண்டியதாக வாங்கலாம். இப்போ கொலுவில் எல்லாரும் மரப்பாச்சி பொம்மையும் வைக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா, பேரை கேட்டாலே புல்லரிக்க வைக்கிற கருப்பசாமி. ஒரு பேரை கேட்டாலே பலருக்கு புல்லரிப்பு வந்துடும். அந்த மாதிரியான ஒரு சாமி அவர். அதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமான முருகன்களை பார்க்குறேன் நான். ஏன்னா முருகன்னா ஒரு வேல் மட்டும்தான், ஆனால் சூளமும் வச்சிருக்கிற மாதிரியான ஒரு முருகன்லாம் நிறைய இருக்கார். கல்வி ஞானம் வழங்கும் தட்சிணாமூர்த்தி. கல்லால மரத்தடியில் தட்சிணாமூர்த்தி அமர்ந்த நிலையில் இருக்கிறாரு. அவர் பக்கத்தில் இது வெங்கடாஜலபதி, திருப்பதி வெங்கடாஜலபதி, பணக்கார சாமி. அவர் பக்கத்தில் அலர்மேல் மங்கை தாயார். அந்த பக்கமும் வேறு விதமான ஜோடனையில் வெங்கடாஜலபதியும் தாயாரும் இருக்காங்க. பல்லாங்குழி பாருங்க. எனக்கு இப்போவே கூட ஒரு துணைக்கு ஆள் கிடைச்சா உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிருவேன். இங்கே பொம்மைகள் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான ஃபேன்சி பொருட்களும் கூட வச்சுருக்குறாங்க. வளையல் ஹோல்சேலுக்கும் கொடுப்பாங்க போல். ஹோல்சேல் சில்லறை எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க போல். வளைகாப்புக்கு அதான் ஹோல்சேலுக்கு கொடுப்பாங்க போல் இருக்கு. நீங்கள் நெல்லையப்பர் கோவிலுக்கு வந்துட்டீங்கன்னா அந்த முருகன் கோல்டு கவரிங் கொலு பொம்மை எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இப்போ நாம் பார்க்குறது பார்த்திங்கன்னா ராமர், லக்ஷ்மணன், சீதா தேவி, ஹனுமன்
இது ஆரண்ய காண்டம் விளக்குற சிலை. அது போக எல்லாமே நிறைய குட்டி குட்டி நிறைய சிலைகள் இருக்கு. இப்போவே இவ்வளவு சிலைகள் இருந்தா நவராத்திரி டைம்ல எவ்வளவு இருக்குன்னு சொல்லவே முடியாது. ரொம்ப சூப்பரா இருக்கு. சும்மா இப்பதான் ஈஷா கீழே ஈஷா இருக்காரு. நான் இப்போ சாதாரண நாளில் வந்து தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோ சிலைகள் இருக்கு. இன்னும் நீங்கள் வந்து நவராத்திரி டைம்லனாலும் சரி, இல்லை இப்போவே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுனாலும் சரி, வந்து வாங்க. நல்ல ஒரு சிறப்பான இடம். இது வந்து நான் ப்ரமோஷன்லாம் பண்ணலை, சும்மா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். மாமி நன்னா இருக்கீங்களா? வெத்தலை இடிக்கிறா மாமி. பக்கத்தில் மாமா மாமியை ரசிச்சுண்டு இருக்கார். அப்புறம் நிறைய சிலைகள்னு சொல்கிறதுனால எனக்கு ஒன்று என்னென்னு சொல்கிறதுக்கே முடியல. எல்லா விதமான அந்த ஸ்படிகம் சொல்லுவாங்க இல்லையா, கண்ணாடி கிளாஸில் பண்ணினது கூட இருக்குது, நிறைய இருக்குது. வாஸ்து எல்லாம் பொம்மையெல்லாம் இருக்காரு நிறைய. இது பூரா குட்டி குட்டியாக இருக்குது. சிஸ்டர் என்கிட்ட கேட்ட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. நான் இதில் போய் போட்டுக்கிறேன். எல்லாமே தஞ்சாவூர் நடன பொம்மைகள், தலையாட்டி பொம்மைகள். ரொம்ப உயரத்தில் இருக்கு, என்னால் எடுக்க முடியும். இது மகிஷாசூரனோட சிலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மகிஷாசூரனோட சிலைன்னு எனக்கு சரியாக என்னன்னு தெரியல. அப்புறம் பக்கத்துலேயே மலேசியா முருகன் இருக்கார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நவராத்திரி மட்டும் இல்லாமல் மற்ற நாட்கள்லையும் கூட நீங்கள் சிறப்பாக குத்து விளக்க கலச அலங்காரம் பண்ணுறதுக்கான அம்பாள் முகங்கள்லாம் நிறைய இருக்குது. எனக்கு அந்த பகம் கொஞ்சம் மறைச்சிருக்கிறதுனால எடுக்க முடியல. ஒரு 2 மட்டும் காமிக்கிறேன். முகங்கள் வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கிடலாம். அது போக ஜோடனைக்கான நகைகள் எல்லாமே இருக்குது. எல்லா நகைகள்லாம் நிறைய இருக்குது. ஜோடனைக்கான நகைகள் நிறைய இருக்குது. வீட்டு உபயோகத்துக்கும் இருக்குது, இந்த கோவிலில் அணிவிக்கிறதுக்கும் இருக்குது. எல்லாமே நீங்கள் இங்கே வந்தால் கலெக்ட் பண்ணிக்கலாம். உண்மையாக சொல்கிறேன், இது என்னோட ப்ரமோஷன் வீடியோவில் நான் வந்து ஒருத்தவங்க கேட்டுக்கிட்டதுனால வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அட்ரஸ் சொல்லிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சுவாமி சந்நிதி, திருநெல்வேலி டவுன். சுவாமி சந்நிதி அங்கே பக்கத்துலேயே ஆப்போசிட்டுங்கிறாங்க. கடை பேர் முருகன் கொலு பொம்மைகள். ஃபோன் வேணும்னா நீங்கள் எதில் அனுப்புவீங்களா? கொரியர்லாம் இருக்கா? ஓ, அப்போ இங்கே டெல்லி பாம்பே வரைக்கும் கூட அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. அனுப்புகிறேங்கிறாரு. ஃபோன் நம்பர் வந்து 9994362580. 2 நம்பர் இருக்குது. இன்னொன்று வந்து 8248850838. கவரிங் நகைகள் எல்லாமே இருக்கு. அங்கே வேற ஒரு பொம்மை இருக்கு. பொம்மை, அந்த பொம்மை எடுங்க.
அழகாக அலங்காரம் பண்ண பொம்மைகள். நீங்கள் இதையும் கூட கொலுவில் வைக்கலாம். இந்த வைக்கிற படியோட கணக்குப்படி இந்த மனித உருவங்கள் வைக்கிற இடத்துல இந்த பொம்மைகள் வைக்கலாம். ஸோ மாடர்ன் கேர்ள் இருக்காங்க, மாடர்ன் பாய் இருக்கார், அப்புறம் வெட்டிங் கல்யாண கோலத்தில் தம்பதிகள் இருக்காங்க. இந்த ஜடை ஆரமெல்லாம் கூட இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. ஜடையில் வைக்கிறதுக்கு நான் பொம்மைகள் மட்டும்தான் பார்க்க வந்தேன். எல்லா ஐட்டங்களுமே இருக்குது இங்கே. சாதாரணமாக உபயோகிக்கிற மாலைகள், பாசிமணி இதெல்லாம் இருக்குது, வளையல்கள் இருக்குது, டிசைனர் வளையல்கள் இருக்குது. அப்புறம் சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம விரதத்துக்கு அணிவோம் இல்லையா, அந்த மாலையெல்லாம் இருக்குது நிறைய. இது பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய பனை ஓலை பெட்டி சின்ன சின்னதாக வச்சுருக்குறாங்க. ஏதாவது திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம் நம்ம வீட்டில். வாங்கி மற்றவங்களுக்கு கூட கொடுக்கலாமே. பாரம்பரியம் அழிஞ்சு போகாமல் காப்பாற்றுறதுல அதுவும் ஒரு வகை தான். நாங்கள் அங்கே பல்லாங்குழி காமிச்சேன் இல்லையா, அதில் போட்டு விளையாட சோழி அப்படியே பாக்கெட்டோடு இருக்குது. நான் புளியங்கொட்டையெல்லாம் சேர்த்து வச்சு விளையாடுவோம் முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா சோழியே இருக்குது. தாயம் விளையாடுறதுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்த விளையாட்டெல்லாம் கைக்கு மூளைக்கு நல்ல ஒரு திறனை கொடுக்கக்கூடியது. அதனால் நீங்கள் பல்லாங்குழி விளையாட்டு இதெல்லாம் கூட இப்போ குழந்தைகளுக்கு கடத்துங்க, அவங்களுக்கும் அதை சொல்லி கொடுங்க. நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த பொம்மை வாங்கிறதுக்கு, டான்ஸ் பொம்மை, தஞ்சாவூர் டான்ஸ் பொம்மை வாங்கிறதுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் இல்லை, நம்ம வீட்டு பிள்ளைங்க இல்லை, நாம் மறந்து போன பம்பரம், கைகளுக்கு பயிற்சி தரக்கூடிய பம்பரம். கொஞ்சம் வெளியே விளையாட விடுங்க பிள்ளைங்கள. தோரணம், வாசல் தோரணம். வணக்கம். நம்ம கடை ரொம்ப வருஷமாக பாரம்பரியமாக உள்ள கடை. நம்மகிட்ட கோயில் சம்மந்தப்பட்ட பொருள், அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் சடங்குக்குள்ள பொண்ணுக்கு தேவையான அலங்கார ஜாமான், இந்த மாதிரி A to Z நம்மகிட்ட ஃபேன்சி ஐட்டம், கவரிங் ஐட்டம், கொழுப்பம்மை, செப்பு ஜாமான் எல்லா ஐட்டமும் நம்மகிட்ட உண்டு. நம்ம கடை நெல்லையப்பர் கோயில் எதிர்த்தால முருகன் கோல்டு கவரிங் கடை. சீசனில் எங்கிட்ட எல்லா நவராத்திரி பொம்மைகள் எல்லா ஐட்டமும் உண்டு. விலை கம்மியாக இருக்கும், நல்ல புது மாடலாக இருக்கும். நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஓகேவா? இது இந்த ஏரியாவுக்கே ரொம்ப பிரபலமான குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மனும் ஞானமூர்த்தீஸ்வரரும். நம்ம மைசூரில் தசரா நடக்கிற நேரம் இங்கே அந்த மாதிரியே ரொம்ப சிறப்பாக நடக்கிற ஒரு விசேஷமான கோவில் தெய்வங்கள் இவங்க. முத்தாரம்மன், ஞானமூர்த்தீஸ்வரர். கண்டிப்பாக நீங்கள் இதையும் வாங்கி உங்கள் செட்டோட புது புது ஐட்டங்கள் வாங்கி சேருங்க. பழசுலேயே இருக்காதீங்க. ஆனால் இங்கே அஷ்டலட்சுமிகளும் இருக்கிறாங்க, தசாவதார பொம்மைகளும் இருக்குது, எல்லாமே இருக்குது. புது புதுசான ஐட்டங்கள் இருக்குது. அதை யாரும் வாங்குறதில்ல. நான் நிறைய கொலு பார்த்துருக்கேன், அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேங்குது. வாங்குங்க. இது வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான். வள்ளியின் தெய்வானையும் எவ்வளோ ஒயிலாக நிற்கிறாங்க பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் இதெல்லாம் கொழுக்களில் பார்த்ததே இல்லைப்பா. வாங்கி வைங்க கொஞ்சம். அப்புறம் மும்மூர்த்திகளோட சிலையும் இருக்குது. பின்னாடி சிவன் இருக்காரா தெரியுதா? நான்முக கடவுள் பிரம்மா இருக்காரா? அப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு, மகாவிஷ்ணு எல்லாம் இருக்கிறாங்க. சாய்பாபா இருக்காரு அந்த பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க, நமக்கு மார்கழி 30 பாடுறதுக்கு பாசுரம் கொடுத்த ஆண்டாள் நாச்சியார் கையில கிளியோடு சூப்பராக இருக்காங்கம்மா. கொலுவுக்கு தேவையானது போக விளையாட்டு சாமான்கள் நிறைய இருக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா தலைக்கு வைக்கிற குஞ்சலங்கள் இது நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம் முன்னாடி, இப்போல்லாம் நம்ம வைக்கிறதே இல்லை. பிள்ளைங்களுக்கு ஒரு நாளாவது அலங்காரம் பண்ணி இந்த மாதிரி ஜோடனை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து கலச அலங்காரத்தின் போது இந்த குஞ்சம் வாங்கிக்கோங்க சாமிக்கு, அம்பாளுக்கு. இந்த தலையாட்டி பொம்மைகள் நிறைய இருக்கு பாருங்க. இதில் வந்து இன்னும் கோலம் போடுறதுக்கு தேவையான எல்லா வகையான அச்சுக்கள் இதெல்லாமே இருக்கு. நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே மரப்பாச்சி பொம்மை வாங்குறாங்க பாருங்க. இந்த மரப்பாச்சி பொம்மைகள் முன்னாடி கொஞ்ச நாள் கிடைக்காம இருந்துச்சு, இப்போ நிறைய கிடைக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. சரி, நான் சொன்னது பாதி, சொல்லாமல் விட்டது நிறைய. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். வந்து பார்த்து இப்போவே கூட கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இத்தோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவிலையும் உங்களை ஆவலாக பார்க்க காத்திருக்கும் சக்தி கிச்சன். புதுசாக பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கும். நன்றி, வணக்கம்.